நம்ம இன்னைக்கு ரவா லட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் இன்னைக்கு 1.5 கப் ரவா எடுத்து வச்சிருக்கேன். இந்த கப்புக்கு 1.5 கப் ரவா எடுத்து வச்சிருக்கேன். இதே கப்புக்கு 1 கப் சீனி எடுத்திருக்கேன். சீனி வந்து நான் அளவா தான் எடுத்திருக்கேன். அது கூட 3 ஏலக்காய் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு செம்பு காய்ச்சின பால் எடுத்து வச்சிருக்கேன். வறுக்கிறதுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ், கொஞ்சமா பாதாம் எடுத்து வச்சிருக்கேன். நெய் தேவையான அளவு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப அடுப்பு பத்த வச்சு ஒரு பாத்திரத்துல நெய் விட்டுருக்கேன். இப்ப இதுல வந்து வறுக்கிற எல்லாத்தையுமே கொட்டிக்கலாம். இப்ப இதெல்லாம் நல்லா செவந்துட்டு இதை தனியா மாத்திக்கலாம். இப்ப இதே நெய்ல நம்ம ரவையை கொட்டிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் ரவையை நல்லா வறுத்தாச்சு. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப இது இப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ள சீனியை வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஏலக்காவை கூடவே போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். ரவை வந்து கை பொறுக்களவு சூடு வந்ததுக்கு அப்புறமா நம்ம பொடிச்சு வச்ச சீனியை கொட்டிக்கலாம். முந்திரி, பாதாம், திராட்சை, நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் போல சூடாக்கி வச்சிருக்கேன். அதையும் விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து பால் விட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் வந்து இதுல 1/4 கப் பால் ஊத்திருக்கேன். ஊத்தி இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சாச்சு. இதை தனியா வச்சுக்கலாம்.
பால் தேவைப்படுச்சுன்னா இடையில ஊத்திக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிட்டு காமிக்கிறேன். ரவா லட்டு எல்லாமே உருட்டி எடுத்தாச்சு. நான் வந்து காய்ச்சின பால் எடுத்து வச்சிருந்ததுல வந்து 1/2 கப் பால் தான் ஊத்திருந்தேன். நெய் வந்து அதிகமா சேர்த்திருக்கனால பால் அவ்வளவா தேவைப்படல. 1/2 கப் பால் தான். நம்ம ரவா அளவு எடுத்திருந்தோம்ல அந்த கப்புக்கு 1/2 கப் பால் தான் நான் ஊத்திருக்கேன். இப்ப இதுல வந்து 19 லட்டு செஞ்சிருக்கேன். இந்த சைஸ் உருண்டையில உருட்டுனா 19 லட்டு வருது. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க.